அன்புக்குரிய நேயர்களே, உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாவதாக. நமக்கு வந்திருக்கிற அடுத்த கேள்வி, தேவையற்ற இறைவனுக்கு வணக்கங்கள் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி. நீங்க தான் சொல்றீங்க கடவுளுக்கு எதுவுமே தேவையில்லை, அவனுக்கு என்ன தேவை இருக்கு, அவன் தேவையற்ற அல்லாஹு சமத், அவன் தேவையற்றவன், பிறகு எதுக்கு வணக்கங்கள்லாம் புரியுறீங்க என்று ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி. கடவுள் என்ன மனுஷனா? அவனுக்கு பசி இருக்கா, தாகம் இருக்கா, காமம் இருக்கா, ஓய்வு இருக்கா, உறக்கம் இருக்கா, நோய் இருக்கா? ஒன்றும் இல்லை. அவனுக்கு எதுக்கு நீங்கள் பிரார்த்தனைகள்லாம் செய்கிறீங்க என்று ஒரு கேள்வி. உண்மைதான், இறைவனுக்கு எதுவுமே தேவையில்லை. இறைவனை பற்றி திருமறையிலே விளக்கங்கள் தருகின்ற போது, ஒன்று சமத் என்ற வார்த்தை, தேவையற்றவன் என்றும் அதற்கு பொருள், அனைவராலும் தேடப்படுபவன் என்றும் அதற்கு ஒரு பொருள் இருக்கு. அனைவரும் அவனைத்தான் தேடி போகணும், அவன் யாரையும் தேடி போக மாட்டான். ஒன்று. இன்னொன்று, இறைவனை பற்றி சொல்லுகிற போது அல்லாஹ் அனியுன், அவன் தன்னிறைவு பெற்றவன், அவன் தன்னிறைவு பெற்றவன், எவரிடத்திலும் எதுவும் கேட்க வேண்டிய அளவுக்கு அவசியம் இல்லாமல் தன்னிறைவு பெற்றவன் என்ற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. ஆக இப்படி இருக்கையில் இறைவனை நாம் ஏன் வணங்குகிறோம் என்றால், அது இறைவனுக்காக அல்ல, நமக்காக. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஒழுக்கம், நம்முடைய மனிதநேயம் இவையெல்லாம் முன்னேற வேண்டும் என்பதற்காக வைக்கப்பட்டதுதான் இந்த வணக்கங்கள். முதலாவதாக இந்த வணக்கங்களுடைய நோக்கங்களில் முக்கியம் இறைவனுக்கு நன்றி செலுத்துதல். லஅல்லக்கும் தஷ்குரூன், இறைவன் சொல்கிறார், நீங்கள் இறைவனை வணங்குங்கள், அவனுக்கு நன்றி செலுத்துவதில்லை. என்ன நன்றி? இந்த இறைவன் இந்த பிரபஞ்சத்தை படைத்தான், அவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான், நீங்கள் பயன்படுத்துகின்ற வகையில் அவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான், பஞ்சபூதங்களை படைத்தான். நீங்கள் இந்த உலகத்துக்கு பிறக்கும் போது நீங்களா தண்ணியை கொண்டு வந்தீங்க, காற்றை கொண்டு வந்தீங்க, ஆக்சிஜனை கொண்டு வந்தீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் வந்தீங்க இந்த உலகத்துக்கு. நீங்கள் பிறப்பதற்கு முன்னரே எல்லாம் படைக்கப்பட்டு சரியான விகிதாச்சாரத்தில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. சூரியன் எவ்வளவு வெப்பத்தை உமிழ வேண்டும் என்பதெல்லாம் சரியாக வைக்கப்பட்டிருக்க. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைவெளி இருக்க வேண்டும், எவ்வளோ இடைவெளி இருக்க வேண்டும், சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே எவ்வளோ இடைவெளி இருக்க வேண்டும், எல்லாம் அளவுபட நிர்ணயிக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் சுகமாக இருக்கிறீங்க. ஆக இந்த பூமியில் உள்ள யாவையும் அவன் உங்களுக்காக படைத்தான். கலக்கலக்கும் மாஃபில் இறந்து ஜெமியா. ஆக இவ்வளோத்தை படைச்சு கொடுத்துருக்கானே, உங்களால் முடியுமா இவ்வளோத்தையும் படைக்கிறதுக்கு? நீங்கள் ஆற்றல் பெற்றவர்களா? சொல்லுங்கள். அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? உங்களுக்கு அறிவை தந்திருக்கிறானே, ஆற்றலை தந்திருக்கிறானே, சிந்திக்கும் திறனை தந்திருக்கிறானே, உங்கள் உள்ளத்தில் அன்பை விதைத்திருக்கிறானே, இதற்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா? உங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றானே, வழிகாட்டுகின்ற வாழ்க்கை நெறியை அருள் இருக்கிறானே, இறை தூதர்கள் வாயிலாக, மறை நூல்களின் வாயிலாக இந்த உலகத்தில் மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை இறைவன் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறானே. வாழ்க்கையை பற்றி, மனிதனை பற்றி, இறைவனை பற்றி, இறப்புக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை பற்றி, அரசியலை பற்றி, சமூகத்தை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி எல்லாவற்றுக்கும் ஒரு தெளிவான வாழ்க்கை வழிகாட்டுதலை தந்து இந்த உலகத்தில் அமைதியாக வாழ்வதற்கு ஒரு வழிமுறையை உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறானே. இது எவ்வளவு பெரிய உதவி இதே. ஆக அதற்காக அவனுக்கு நன்றி செலுத்துதல், இது முதல் கடமை. இரண்டாவது, இறைவனை நினைவு கூறுவதன் மூலமாக இறை அச்சத்தை வளர்த்துக் கொள்வது. தக்வா என்று அதற்கு அரபியிலே பெயர். எல்லா வணக்கங்கள் தொடர்பான வசனங்களை நீங்கள் திருக்குர்ஆனிலே படித்தால் அவை இறுதியில் இப்படி முடியும், லஅல்லக்கும் தத்தக்கூன். நீங்கள் இறை உணர்வு பெறுவதற்காக. இறைவன் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார். இறைவன் பிடியிலிருந்து நாம் தப்ப முடியாது, இறைவனுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் என்ற உணர்வை உங்கள் உள்ளத்திலே தோற்றுவித்து அதன் மூலமாக உங்களை நல்லவர்களாக, நல்ல மனிதர்களாக அதன் மூலமாக மாற்றும். ஏன்னா மனிதன் யாராவது ஒருத்தர் கண்காணிக்கிறான்னா தான் மனிதன் ஒழுங்காக செயல்படுவார், இல்லையா? ஆசிரியர்கள் கண்காணித்தால்தான் மாணவர்கள் ஒழுங்காக செயல்படுவார்கள், பெற்றோர்கள் கவனித்தால்தான் பிள்ளைகள் ஒழுங்காக செயல்படும். ஆக மனித இனத்தை இறைவன் கண்காணித்து கொண்டிருக்கிறான், நம்முடைய செயல்களை பதிவு செய்கிறான், மறுமையில் விசாரணை செய்வான், தண்டனை கொடுப்பான் என்ற அச்சம் மனித உள்ளத்தில் இருக்கிற போதுதான் மனிதன் நேர்மையான வாழ்க்கையை நடத்துவான். அது இந்த வணக்கங்களுடைய முக்கியமான நோக்கம். 5 நேர தொழுகை அதுக்காக தான்.
பல பேர் கேட்பாங்க, எதுக்கு 5 நேரம் சார், வாரத்தில் ஒரு நாள் தொழுதா போதாது, ஏன் இந்த பாய்மார்கள் இப்படி பண்றாங்க, நேரத்தை வேஸ்ட் பண்றாங்க? 5 நேரம் இறைவன் உன்னை கண்காணிக்கிறான் கண்காணிக்கிறான் நிறைவுறுத்துவதற்காக வைக்கப்பட்ட பயிற்சிகள் தான் அவை. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். 24 மணி நேரமும் நீங்கள் இறை கண்காணிப்பில் இருக்கிறீர்கள். நீங்கள் இறைவனுடைய சிசிடிவியின் கீழ் இருக்கிறீர்கள். அந்த கருவிகள் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான். அது அடுத்தபடியாக மன அமைதி பெறுவதற்கு நாம் வணங்குகிற போது இறைவனுக்கு நெருக்கமாக இருக்கிறோம், இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறோம், நம்முடைய தேவைகளை சொல்லுகிறோம், நம்முடைய குறைகளை முறையிடுகிறோம். இப்படி பல காரியங்களை எல்லாம் இந்த இறை நெருக்கத்தின் மூலமாக நாம் செய்கிறோம். அவற்றின் மூலமாக நமக்கு மன அமைதி கிட்டுகிறது. குர்ஆன் அப்படித்தான் சொல்லிடுது, அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், நீங்கள் இணையுரை நினைவு கூறுவதால் உங்கள் நெஞ்சங்கள் அமைதி பெறுகின்றன. ஆக பல பேர் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், எவ்வளோ கஷ்டமானதாக இருந்தாலும் ஒரு 2 ரக்காத் இறைவனுக்காக தொழுது அவரிடத்தில் பிரார்த்தனை செய்தால் கொஞ்சம் மனதிலே அமைதி கிடைக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக மன அமைதி பெறுதல் என்பது ஒரு நோக்கம். ஆக நன்றி கூறுதல், இறைவனை நெருங்குதல், ஒழுக்கம் பெறுதல், மன அமைதி பெறுதல். அடுத்தபடியாக மனித நேயம். மனித நேயத்திலே மிக முக்கியமானது சமத்துவம். இந்த தொழுகைக்கு போறீங்க, எல்லாம் ஒரே வரிசை, ஆண்டான் அடிமை, ஏழை பணக்காரன், படித்தவன் பாமரன் எல்லாம் ஒரு வரிசையில் நிற்கிறாங்க. யாருக்கும் எந்த சலுகையும் கிடையாது. முன்னால் வந்தவர் முன்னாலே, பின்னால் வந்தவர் பின்னாலே. ஆக அந்த சமத்துவ கோட்பாடு அங்கே தொழுகையில் நிலைநாட்டப்படுவதை பார்க்கிறீர்கள். இது மனித நேயம். ஹஜ் என்ற கடமைக்கு போகிறான், உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் அங்கே கூடுகிறான், எல்லா நாட்டை சார்ந்தவர்களும். ஆகவே எல்லா மொழிகளும், எல்லா இனங்களும், எல்லா நாடுகளும் சமம், கருப்பனும் வெள்ளையனும் சமம் என்ற சமத்துவ கோட்பாடு அங்கே நிலைநாட்டப்படுகிறது. ஆகவே மனிதநேய சிந்தனைகள். ஜக்காத் என்ற கடமை யாருக்கு? கடவுளுக்காக கொடுக்குறோம். கடவுள் எனக்கு பிச்சைக்காரனா, நீங்கள் ரூபா கொடுத்து அவனுக்கு ஆக வேண்டியிருக்கு. 2% கொடுக்கணும்னா ஏழைக்கு, உங்கள் சமுதாயத்தில் இருக்கிற ஏழை மக்களுக்கு கொடுக்கிறது. ஆக மனித நேயம், ஆக சமத்துவம், சகோதரத்துவம், மனிதநேயம் இவையெல்லாம் இந்த வணக்கத்தின் மூலமாக கிடைக்கின்ற பயிற்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் நாங்கள் இறைவனை வணங்குறோம். நாங்கள் வணங்கி ஒன்று இறைவன் உயர்ந்து விடுவான் என்பதற்காக அல்ல. நீங்கள் வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் அவனுடைய அந்தஸ்து அப்படியே தான் இருக்கப் போகிறது. நீங்கள் வணங்காவிட்டதனால் குறைந்து விடுவதும் இல்லை. குர்ஆனிலே ஒரு வசனம் வருகிறது, ஹஜ்ஜு கடமையை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் நிராகரித்தால், ஒமன் கஃபர, நீங்கள் நிராகரித்தால், இன்னல்லாஹ அனியுன் அனில் ஆலமீன், அவன் எல்லாவற்றிலும் தன்னிறைவு படைத்தவனாக அவன் இருக்கிறான். ஆக நீங்கள் நிராகரிப்பதனால அவனுக்கு ஒன்றும் குறைஞ்சி போறதில்லை என்று குர்ஆன் சொல்கிறது. ஆக இவற்றுக்காகத்தான் வணக்கம். இப்போ ஒரு கேள்வி, ஒழுக்கன்றீங்க, தொழுறவன்லாம் ஒழுங்காக இருக்கானா? தொழில் போட்டு வட்டி வாங்குறான்ல, வரதட்சணை வாங்குறான், பொய் பேசுகிறான், மோசடி பண்ணுறான், வாக்குறுதி மீறுறான். நீங்கள் சொல்கிறீங்க வணக்கங்கள் மூலமாக ஒழுக்க பயிற்சின்னு. வரலையே சார், உண்மைதான், அப்படிப்பட்டவர்கள் நிச்சயமாக இருக்கிறார்கள் நம்ம மத்தியில். அதற்கு தொழுகையை குறை சொல்ல முடியாது. வாத்தியார் பாடம் எடுக்கிறாரு, படித்து கொடுக்குறாரு, பையன் ஒழுங்காக படிக்கலைன்னா வாத்தியார் மேலே குறையா, பையன் மேலே குறையா, யார் மேலே குறை? ஆக இவன் சரியாக பயன்படுத்தவில்லை. ஆக பயிற்சிகளை பயிற்சியாக எடுத்துக்கொள்ளாமல் வெறும் சடங்காக எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதனுடைய விளைவு. இவர்களை பற்றி நபிகள் நாயகம் சொல்லுகிற போது இவர்கள் நயவஞ்சகர்கள் என்று சொன்னார்கள். நயவஞ்சகன் என்றால் யார் என்று நபிகள் நாயகம் விளக்கம் தர வந்த போது சொன்னார்கள், அவன் தொழுவான், அவன் தான தர்மங்களும் செய்வான், புனித யாத்திரையும் மேற்கொள்வான், ஆனால் பேசினால் பொய்யே பேசுவான், வாக்குறுதியை மீறுவான், நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருட்களை விழுங்குவான். இவன் தான் நயவஞ்சகன். நயவஞ்சகத்தனா? தொழுகையாளியாக இருந்து கொண்டு பொய் பேசுவது ஒன்றுக்கொண்டு முரண்பாடல்லவா? புனித யாத்திரை செய்துவிட்டு அடுத்தவன் பொருளை விழுங்குவது முரண்பாடல்லவா? ஆக இவர்கள் நயவஞ்சகர்கள் என்று சொன்னார். ஆகவே
ஒரு விஷயத்தை நாம் எப்படி எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து தான் அது இருக்குது. அது நல்ல காரியத்துக்கும் பயன்படுத்தலாம், கெட்ட காரியத்துக்கும் பயன்படுத்தலாம். ஆகவே தொழுகை மீதல்ல, வணக்கங்கள் மீதல்ல, அந்த மனிதன் மீது. ஆகவே அன்புக்குரிய நேயர்களே, இந்த வணக்கங்களின் நோக்கம் இறைவனுடைய மாண்பை உயர்த்துவதற்காக அல்ல, நம்மை சீர்திருத்திக் கொள்வதற்காக, நம்மை மாற்றிக்கொள்வதற்காக, நம்மிடத்திலே ஒழுக்கத்தை கொண்டு வருவதற்காக, மனிதநேயத்தை கொண்டு வருவதற்காக தரப்படுகின்ற பயிற்சிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.